குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க இந்த வட்டாரத்துல உள்ள எங்க அண்ணன் தம்பிகளா பைக்கை எடுத்துக்கிட்டு ஓஜி பைக்கில வந்துட்டீங்களா? ஐயா நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அத்தாக்கா நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாக்கா இருக்கிற அத்தாக்கா இந்த கடாக்கறி சாப்பாட்டுல கலந்துக்கிட்டீங்களா? அத்தாக்கா கூத்து பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த விவரம் இந்த பொண்ணா பொய்யா சாமிடா அந்த 18ஆம் படியா இந்த சாமியோட அருளோடு இன்னையிலிருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடந்து நீங்க 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம தாய் பிள்ளையா ஒற்றுமையா இருக்கணும். ஆட்டு முடிஞ்சு ஒரு வருஷம் பார்த்தானே வேற ஒன்றும் இல்லைனே. எக்கோ வேணாம் தம்பி, கப்ளிங் வேணாம் தம்பி. இடியப்பா அந்த அடுப்பை குடிச்சாங்கல்ல உரை என்னுடைய அண்ணன் தம்பிகள் குறிப்பாக இந்த 18ஆம் படி இந்த சாமிக்காக இத்தனை உறவுகள் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் தம்பிகள். உலகத்தில் மனுஷனுக்கு மனுஷன் பயப்பட தேவையில்லை, சாமிக்கு கண்டிப்பாக பயப்படணும். ஆப்ரேட் பண்ணுற தம்பி சாமிக்கு பயப்படலப்பா, பயப்படணும். கல்யாணம் ஆயிடுச்சா ஆலையாடா? அவனுக்கு ஒரு லேடிஸ் நம்பர் 2 கொடுத்து விடு. இந்த நிற்கிறவெல்லாம் உட்காரலாமலப்பு சட்டி அழுத்தேன் எக்க வை. கூப்பிட்டா கருப்பே வருவானா? இங்கே இருக்க 18ஆம் படியா வருவானா? கண்டிப்பாக வரும். மதுரை பாண்டி முன்னி வருமா? வருவேன் கட்டாயம் வரும். அல்லோ அல்லோ அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையில அன்னைக்கு நம்ம கிழவனுக்கும் கிழவிக்கும் இவ்வளவு மக்கள் படையும் கிடையாது, பணபலமும் கிடையாது. இந்த தெய்வத்தினுடைய துணையை தவிர எங்க கிழவன் கிழவைக்கு ஆதரவு யாரும் உள்ள அருவா முடியருவா நீ ஆர்ப்பரிக்கி நாட்டு வீச்சருவா வலது கை முடிச்சாருவா. அந்த 18 நாடர்களையே நீ படிக்கட்டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த நல்ல வெட்ட வெளியில கருப்பு எந்த குதிரவா இந்த கூட்டத்தில எந்த குதிரடா என் கருப்பை முடிச்சு வர போறேன் சொந்த குதிரை கருப்பை இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதிர்த்து நிற்கிற எதிரிக்கு கர்ப்ப ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. குண்டு கிளியே என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே என்ன நினைக்கிறதா எத்தித்தக்கர பொன்றாக்கு உனக்கு காளி எத்த மாறி எத்தான பேரு வச்சது உண்மையானா உங்க அண்ணன் கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ எந்திரி கருப்பு அன்னை தந்தைதான் வணங்கியே அருமை நல்ல ஜவை வணங்கி கோப்புப்பட்டி தெற்கு களத்துல உள்ள என் பொல்லா போய ஜாமிடா என் 18ஆம் படி பெரிய கருப்பை நான் வணங்கி ரோஜம் பத்தலடா கருப்பனுக்கு ரோஜம் பத்தல
நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா எங்க கிழவே அஞ்சு ஜட பரஜி வர எங்க ஆத்தாவுக்கு அழகு ஜட துறனையிட எங்க ஆத்தா ரோஜாக்காரிடாய் இந்த பிள்ளைகளை பாலூட்டி வளர்த்தது உண்மையானா கொஞ்ச நேரம் நீ எந்திரி நீ முடிச்ச வீச்சருவா நீ முடிச்ச வலது கை வீச்சருவா நித்தந்தா துரட்டுதா என் 18ஆம் படியா முடியருவா வாடாடே மலையாள நாட்டில என் செல்லமைய கருப்பன வச்சு வளர்க்க முடியலடா ஆட முடியலையா எங்க ஆத்தாவுக்கு முழங்காலு வலிக்குதாடா பிள்ளைகளை காக்கிறது உண்மைதானத்தா சித்திர மாதத்தில தேரோடும் மதுரையில நாங்க திரியாடின நாளையில ஓடி வந்து வழிமறிச்ச அண்ணே பாண்டி முனி மேலமட கம்மாயா பாண்டே மேலமட கம்மாயா என் ரோஜாக்கார பாண்டி முனியா காணாமுடா என் பாண்டி முனி இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டிய சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டிய நீ சாராயா குடி போதக்காரு கல்லிஜரி கம்மாயா கிளவா என் கிழட்டு போய வந்து நிலமாச்சுடா கல்லிஜரி கம்மாயா என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்சட்டா என் புள்ளா போய காளி முடி ஐயா கள்ளிச்சேரி கம்மாயா அனுப்புறம் பேரு வங்கத்தை ஐயா மானாமதுரை போய் வாரு தங்கச்சி காளியாத்தா நான் மானாமதுரை போய் வாரு பொழுது இருட்டுவதுக்குள்ள நான் உடம்பரத்துக்கு வந்துருவேன்னு சொன்னீங்கடா பொழுது இருட்டுதுடா உடமரம் அலறுதுடா உழுது இருக்குதடா உடமரால் அழுதடா கழுத்துக்கு கருகமணி எங்க ஆத்தாவுக்கு கூறப்பட்டு சேலை வாங்கி வாரேன் அண்ணே முனியே வாடல ஏன்டா பயப்படுற மக்களுக்கு நீ எதுக்கு பயப்படுற நீ ஆடுனா ஊரு தாக்க மாடா வாடலே ஒத்த கால ஜப்பானி உனக்கு வலது ஆளு நொண்டியாடா பாலி இடமுன பல்லது காலு நுண்டியடா ஒத்த கால ஜப்பானி என் கிழவனுக்கு வலது காலு நொண்டி அப்பா பாலி உனக்கு வலது காலு நுண்டியப்பா நொண்டி கருப்புன்னு பேர் இருக்கு உன் தம்பி நொண்டி சோலையாவ காணாமுடா ஒரு தரண்டிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையே ஆயிருச்சு எங்க கிழவங்க புடிச்சு வச்ச சாமி ஊரா ஒத்துமை ஆயிருச்சு கருப்ப ஒத்துமையும் ஆயிருச்சு
எலேலோ எல்லேலோ எல்லேலோ மாமா எலேலோ மாமா எல்லேலோ எலேலோ எல்லேலோ மாமா. கருப்பு கூட வாடா காளிமுனி ஐயா. மலை ஏறிக்கத்தா அப்புறம் வா. நான் கூப்பிடும்போது வா. நீ இருக்க கண்டதே நான் இருக்கேன். என்னத்தா சொல்லுத்தா. இந்த மைசூர்காரனை ஒரு போடு போடாமா படக்குன்னு வால்யூமை குறைக்கிறேன். அந்த ஆப்ரேட்டர் தான் என்னை ரொம்ப சோதிக்கிறேன். சார் போச்சு வால்யூமை தம்பி இருக்க நோண்டிக்கிட்டே இருக்கேன். லவ் ஃபெயிலியராடா ஏற்றுங்க ப்ரோ. என் தம்பியெல்லாம் கஷ்டப்பட்டு அண்ணன் போய் சூம்பிட்டு தெரிய வேண்டியேன். பாப்பா கோடா இங்கே பூஜாரி 18ஆம் படியான தத்துரமாக இருக்குன்ற நீ வரலையே கூப்பிடும் போது அடுத்து வரணும். வந்து வலது கை கொடுக்கணும். நாட்டு மக்கள் உன் வீரத்தை அறியணும். ஏத்தாய் அதை இங்கே ஏற்றி விடுவேன். அது என்ன பிரச்சனை? ரேஷன்களில் அரிசி இது போடலையா என்னடா? அது இல்லை இங்கே. அதை கூட்டுவா. வந்தது யாருன்னு கேட்போம். ஓ வாஜலுக்கு முன்னாடி வந்தது யாருன்னு கேளு. நீ கருப்பன் தானே? கருப்பனோட தங்கச்சி தான் வந்திருக்கு. கேளுத்தா. கலை இன்னைக்கு நாடகமா இல்லை குறிவாக்குறதான்னு பார்த்துக்குறோம். நீ நின்றுக்கப்பா. டேய் நில்றா. அப்புறம் வா. என்னடா எந்திரியம் படம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன் அவன். இல்லை சாமின்னா சடக்கு இன்னைக்கு நாங்கள் பெரிய கோடாங்கிப்பா. நாங்கள் பெரிய சாமியாடி. நாங்கள் மேடையில் பப்புன்னு போட்டுருக்கு. ஏன்டா எந்தூரோட சாமி இப்படின்னுச்சு. என்னை வர சாமி ஊரை அசிங்கப்படுத்துகிறாங்க. இரு ஏத்தாய் ஏத்தா வந்தது நான் ஏற்றுக்கிட்டேன். எங்கள் ஆத்தாதான். உனக்கு என்ன வேணும் சொல்லு. சரி அப்புறம் வா. காத்தறியா மக்களை? இந்த மக்களை பூரா காத்து கொடுக்கணும். அந்த தம்பி இங்கே வாப்பா. இங்கே வா. சும்மா வாடா. அவன் நகல மாட்டான்டா. அங்கனே இருக்கான்டா. வா இரு இது மலை ஏற்றி விடு. இன்னைக்கு நாடகம் பூரா குறிவாக்குறதே. நான் பப்புன்னு கிடையாதுல்ல. நான் உன் அசிஸ்டண்ட்டு இன்னைக்கு. தம்பி நீ என்னப்பா நிப்பாட்டு. நீ டவுன் பஸ் மாதிரி இங்கே வாப்பா. உழக்க நீ என்ன இப்படி என்ன அவளோட வந்தாளா? டொங்காசு திட்டுறான்டா. என் தம்பிடா. எங்கள் அண்ணங்க இந்த எங்கள் அண்ணன் இருக்கு. நீ வர்றதுக்குள்ள புதன்கிழமை ஆயிரும்டா. இல்லை காலை பிடிச்சி தூக்கிட்டு வாங்க. இல்லை என்ன தள்ளி விடுங்கடா. இங்கே வாப்பா. இங்கே வா. ஆசாரம் தவறாத. உன் பிள்ளைகளை நீ தான் காத்து கொடுக்கணும். வாப்பா. கேளு. என்னப்பா சங்கிலி கருப்பு தெரியுது. ஏன் அவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? சரி மக்களை காத்து கொடு. இதெல்லாம் எந்த கரெக்டாங்க? எந்த ஊரில் வந்திருக்கேன்? அவன் பாம்பேல இருந்து கூட விச்சு மிட்டாய் விற்க வர்றேன். வந்தது எந்த சாமின்னு கேளு. எந்த ஊரில் வந்துரு. நீ விலங்கா சாமியாச்சா போகல நீ? என்ன அப்படி கேளுனே சொல்லிருச்சா? 1 கிலோ விபதி ஜாலி ஆட்டியவன மலை அறிக்க. இப்போ சேம்பிள் தான். அடுத்து இந்த 18ஆம் படியெல்லாம் இங்கே ஆடணும். வைரலுக்கு வந்துட்டார். வாப்பா. இந்த மைக் எங்கிட்ட வைக்கலாமாடா? அடுத்து வரணும். கூப்பிட்டா வருவியா? வருவியில வலது கை கொடு. அடுத்து வரணும். நல்ல வாட்டா. ஆளுமா டோலுமா பாடவா? இருடா. அப்பதாண்டா அண்ணன் வந்திருக்கேன். புற என் தம்பிகள் எங்கள் அன்னைகள். நாடக உலகத்திலே எத்தனை நடிகரை நீங்க பார்க்கலாம். அத்தனை நடிகர்களும் திறமையானவர்கள் தான். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். நான் பப்புனே கிடையாது. பூரா எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் உட்காந்துருக்கிய. உங்களில் ஒருத்தன் ஏதோ போட்டு மைய தடவை ஆடுறேன் நீங்க பார்க்குறியா? அவ்வளோதான். ரசிகர்லாம் சொல்லவே மாட்டேன். நான் ரசிகர்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? சொல்லவே மாட்டேன். என்ன ரசிகர் என்ன பெரிய நடிகர்? நீ எப்போ போவாங்க? எப்பா கோடாங்கி உன்ட்ட என்ன கேட்டேன்? டீ தானே கேட்டேன். பாலை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நான் 3வது படிக்கிற வயலா? கலைவன் நல்ல காமெடி பண்ணுறேன். அந்த ஆனந்த் பப்புல அவன் மூத்திரத்தை குடிங்க. காமெடி அப்படியே இறக்கிறேன். அல்றதுக்கு ஆள் இல்லை. பேரன்பு கொண்டேன். அடுத்த பிறவியில் ஒன்று இருந்தால் அதில் நான் தமிழனா பிறக்கணும். எங்கள் அண்ணன் தம்பியோட நான் வாழணும். இங்கே வந்திருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி வணங்குறேன். உங்கள் எல்லாத்தையும் இவன் நாடகத்தை கருத்துவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனான கனத்த கரும் சிமுண்டு முட அகத்துறேன்.
தம்பி எதுவும் பேசக்கூடாது. அண்ணன்டா. அங்கிட்டு போய் கூட நோத்தாமான வை. நாடகத்தை கருத்து போறாதரா. இவங்களுக்கு பூரா உளுந்த வடை மட்டும் 800 திங்கிறாங்க. பப்புலாம் தின்னுட்டு குசிக்கிட்டேன். டவுன் பஸ் டயராக்கானா உங்களை வச்சுக்கிட்டு. ஆனால் நீங்கள் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நான் வணங்குறேன். உங்கள் பாதத்தை நம்மளே உருவாக்குறது யாருன்னா பெத்த தாய் எங்கள் ஆத்தாக்கா ஊரான். நான் வணங்கக்கூடிய அன்னை தெரசாவை நினச்சி வணங்குறேன் உங்கள் எல்லாத்தையும். இந்த வாரம் ஒரு மசுரும் தெரியல அதுக்கெல்லாம் பேசிக்கிறது. தெராசுன்றானே மணப்பாறையில் சந்தக்கடை வச்சுருக்கானா. தெரசாத்தா உடம்பு பூரா புண்ணா வடிந்தது ஒரு நபருக்கு, யாருமே தொடலை. ஆனால் தொட்டு தூக்கி முத்தம் கொடுத்தா அன்னை தெரசா. இன்னும் அதுகளுக்கு தெரியல. கைதட்டணும் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆம்பளையெல்லாம் சொல்லலாம். ஒரு கட்டிங் மதுரை போட்டுக்கிட்டு பார்த்தா நம்மளாம் யாரையும் பார்ப்போம்டா. நான் வச்சதுதான் ஊருண்டேன். பார்த்தா செய்தி விடி ஓசி கட்டுக்கிட்டு இருப்பேன். ஒரு பீடி இருந்தா கொண்டேன். மண்டை விண்ணுன்றது முண்டை. இந்த கிளம்பிட்டாப்புல ஒன்றுக்கு இருக்க ஒன்றுக்கு வயலு கடை. இயல்பாக எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட இயல்பாக உங்கள்கிட்ட பக்கத்தில் பேசுகிற மாதிரி பேசி நடித்ததுனால தான் 21 வருஷமாக அந்த மக்கள் சொந்தத்தை பெற்றிருக்கிறேன். இந்த எம்கேஆர் எனக்கு ஒன்றுனா நீங்கள் தான், உங்களுக்கு ஒன்று நான் தான். இனிமேல் நம்ம எல்லாருமே பிறக்க போகிறது கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பி தான். யாருமே இதில் பெரிய ஆள் கிடையாதுங்க. காசு என்னையா பெரிய காசு. நான் கோடிக்கணக்கில் பார்த்துட்டேன். கேப்டன் ஐயா சொன்னது மாதிரி ஒரு கோமாளியே கோடிக்கணக்கில் பார்த்துருக்கேன்னா அது நான் தான். எனக்கு காசு தேவை கிடையாது. இந்த கலைஞர்கள்லாம் நீங்களெல்லாம் 3 வேளை பசி இல்லாமல் சாப்பிடணும். இருக்கிற ஒரு வீடு, கடன் உங்களுக்கு இருக்கக்கூடாது, உடம்புல நோய் இருக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும். அவ்வளோ. இந்த பூசாரி ஐயா கூட சொன்னார் பாவம், ஒவ்வொருத்தர பிச்சை எடுத்து நாடகம் போகிறேன். அது எத்த தண்டி வார்த்தையா? பிச்சை எடுத்து எத்த தண்டி போட்டிருக்க? பிச்சை கிடையாது அதெல்லாம். இன்னைக்கு இந்த மேடையில் சொல்லிட்டு போனேன். ஐயா பூஜாரி ஐயா 18ஆம் படியானே நான் சொன்னேன். எங்கள் அண்ணன் தம்பி கூட கேட்பாது. அடுத்த வருஷம் நான் சினிமாவுக்கு போனாலும் 18ஆம் படியானுக்காக எங்கள் உறவுகள் அன்புக்காக இந்த மேடைக்கு நான் வருவேன். நீ தானடா ரூட்டு சொன்னேன், அறுத்து தள்ளிட்டியாடா 1 மணி நேரம். ஃபோன் அடிச்சு அவட்ட அட்ரஸ் கேட்குறவர் எந்த வழியாக வரணும்னு சொன்னால் வைக்க வேண்டியதானடா. என்ன அண்ணன் இங்கே வர்றாரு, எம்கேஆர் புறம் வந்திருக்காரு, ஆனந்த் புறம் வந்திருக்காரு, அங்கே என்ன நாடகமா மேடை எத்தனைக்கு எத்தனை உன்னை கேட்க சொன்னாடா. என் தம்பி தான் சின்னம்மா மையன் சிவன் ராத்திலேருந்து கிறுக்கு பிடிச்சிடுறேன். தொங்காசுக்கு அலையிறேன், முடியலை வாவோடு கால். இன்னும் வாழ்க்கையிலே நாடகம் பார்க்க வர மாட்டேன். இது என்னப்பா அது தீரான்பட்டியாடா? ஏன் தம்பி தான் தீராம்பட்டி நீரடி கருப்பு பாய்ஸ் சார்பாக ரூபாய் 201. அங்கே யாரு பொன்னிச்சாமியா? மூக்காய் மேனா யானை கதை இருப்பா இரு. அத்தை தண்டி யானையை எலி செய்யணும்னா கொஞ்சம் நேரம் அடுக்கும்ல. குமார் ரெட்டியாபட்டி துணைத் தலைவர் ஆர் கதிரேசனுக்கு காதிரேசன் எழுதியிருக்க. கதிரேசன் ஐயா 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 நல்லா பாருங்கய்யா, நான் போய் சொல்லலைங்கய்யா. கதிரேசன் ரைஸ் மில்லுக்கு பேரை பாருங்கய்யா, ராசு மில்லுன்னு எழுதியிருக்காங்க. ஐயா 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 மண்ணெண்ணெய் எடுத்து வந்து என்னை எரிச்சிருங்கய்யா. ஐயா 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 நீ படி வாங்கி வானே. படிப்பு தெரியாதா? நீ குறி வாத்து பொலந்து ஓச்சு. கதிரேசன் ரைஸ் மில்லு வெங்கடேசன் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு எப்பா முதல் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்கப்பா. யார் எழுதுனா? போயிரு வெதரில் கல்லை விட்டு எரிஞ்சிருவேன். நீ வந்து படிக்கிறியா? லேடிஸ் கலையிறேன். சரி இங்கே வாடா. டே இங்கே வாடா. உண்மையான என் தம்பி வீர தமிழன் மேலைக்கு வாடா. கைதட்டலாம். சூப்பரா வாடா. இங்கே மாடு புடி மாடு. நான் தான் புடி மாடு. இந்த மாடு விளையாட்டு மாடுறா. ஏன் தம்பிடா? விளையாட்டு மாடு இல்ல, போக்கு மாடு. மொட்டனாக்கு முண்டை. ஏன் தம்பி தான் வாடா. நீ நல்லா இருக்கண்ணா. ஒரு நாள் சாதிச்சு நீ பெரிய ஆளா இருப்ப. நான் வருவேன். ஒருவேளை சோறு விடுவில்லை. அதெல்லாம் போடுவேனே. இரு இங்க இரு. சனகநாமன பாட்டு இருக்குல்ல,
இரு 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 ஏன் பயப்படுற? சனகனமன பாட்டு பாடுவோம்ல நம்ம பள்ளிக்கூடத்தில், அதை முழுசா பாடு. எனக்கு படிக்க தெரியாது. 500 தரேன். அதெல்லாம் தெரிஞ்சா நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். நன்றி வணக்கம். பொலந்து ஓச்சு. பொம்பளை பிள்ளை இருக்கு, லவ் பண்றியா? உதட்டோட ஒரு முத்தம் கொடுக்குறியா? ஊண்டு 4 பிள்ளை வச்சிருக்கானா? என்னைய கொண்டுட்டானா? நமக்கு ஒரு கிளையோட கிடைக்கும். மேடை என்பது அவளை எளிதாக எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அந்த மேடை கிடைத்தாலும் இந்த மைக்கில் பேசுறதுக்கு தனி தைரியம் வேணும். இந்த இத்தனை பேர் இருக்கும்போது நான் வருகிறேன் என்று சொன்னானே ஏன் தம்பி, வந்தாண்டா வீரத்தமிழை, சூப்பர். ஆனால் கடைசியாக பேசின வர அகராதி கூதியா, அது பேசக்கூடாது. 4 ஒம்பளை வச்சிருக்காரு. அம்மா பெரிய கழுத சாக்க பசு தொங்கிட்டா இந்த வந்துட்டாங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுக்கு. வானே வணக்கம்டா, எங்கள் அண்ணன் மயங்கிறான். முஸ்தப்பா முஸ்தப்பா டோண்டாரி முஸ்தப்பா, அந்த முஸ்தப்பாவா? முஸ்தப்பா முஸ்தப்பா டோண்டாரி முஸ்தப்பா. சோமா தானே பாட சொன்னேன். எந்த முஸ்தப்பா? நீ இந்த 100 ரூபா வச்சுக்க. முஸ்தப்பா கிடையாது, முத்தப்பா நாரதர். நீ வீட்டுக்கு போ. பப்புன்னு முஸ்தப்பாவா? பார்த்துக்கங்கப்பு, உங்களுக்கு முன்னாடி தான் நான் மேட்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது தப்பு. நமக்கு காமெடியே தேவையில்லடா. காமெடி ஊரம் கூட்டத்தில் செதறி கிடக்கு. இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமல் வந்த ஆளுகள்லாம் கைதூக்கு சுத்தம். எனக்கே தெரியாம தானே வந்திருக்கேன். ஏல நீ கைதூக்குறீங்களா? கம்பு கூட்டு மாதிரி என்ன எடுக்க சொல்றீங்களா? நீங்க எதுக்குடா தூக்குறிய? பவுடர் போட்ட எனக்கே தெரியலடா முண்டை. என்ன நாடகம்னு சொல்றேன். விடாயஸ் கிடையாது, டொங்காஸ் நாடகம். என்ன நாடகம் அப்படி சொல்றா தம்பி? சூப்பரா, சிங்க குட்டி. நீங்க எல்லாரும் தவறா நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் எம்கேஆர்ன்றவன் ஒரு துரும்புதான். இரு, இந்த 4 பேர் பக்கமலத்தை எடுத்து வச்சு ஒரு 3 பாட்டு பாடலைன்னா எவ்வளோ பெரிய கும்பாதி கும்பை நடிகையும் கூட வெளியே வர முடியாது. நீ 4 பேர் தான் பெரியா. நன்றிண்ணே நன்றிண்ணே. ஏதோ 10 பேர்த்துக்கு கூட நான் ஒரு கோமாளியாக இருந்து 10 பேர் குடும்பத்தை காப்பாத்துறேன். இல்லை நீங்கள் எல்லாம் நாங்கள் அப்படித்தான் சொன்னேன். அன்னைக்கு கண்டாலுமேனு சொல்லியிருக்கேன். சரி சரி விடுறா தம்பி. டேலை, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். உன்னைய பற்றி ஒருத்தவங்க திட்டுறாங்களா, உன்னைய ஒரு ஊரே பேசுதா, நீதான் பெரியாள். அந்த பேசுகிற இடத்துல நீ இருக்கேன்னா நீ தான்டா மிகப்பெரியா. சங்கமே பேசுதுண்ணே. சங்கம் உங்களை பேசாது. போகிற 100 நாடக வண்டியில் பேசுகிற ஒரே வார்த்தை எம்கேஆர். ஹலோ, சூப்பர் தம்பி. சார்பு வச்சு கொஞ்சம் இது வைங்கப்பா. லேப்டாப் வைக்க முடியுமா? ஏபிஜே மெமரிஸ் 50 ரூபா தரேன். கொஞ்சம் படவடான் இருக்கு, ப்ரெஷர் மாத்திரை போடலை. எழுதுகிற ஆள் உரம் விழிச்சுன்னு எழுதுனீங்கன்னா நான் என்ன படிச்சிருக்கேன்? அமயபுரம் கிராமத்தில் இடையப்பட்டியை சேர்ந்த நாட்டாமை ஜெயராமன் மாமா மாப்பிள்ளை ரங்கராஜ் சார்பாக. அது எனக்கு தெரியும். மேலே இருக்குல்ல ஏபிஜேன்னு, அதை மட்டும் கரெக்டாக சொல்லு. விடிஞ்சிடும். கிரிம்ஸ்னு போட்டிருக்குண்ணே. என்னப்பா அது தெரியாமல் தான் நான் ஓன்ட்ட கொடுத்தேன். அவன் 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 அறிவாளிடா, என் தம்பி அறிவாளிடா. கிரீன்ஸ்னு போட்டிருக்கனே. நீ பேசு. சூப்பர். அதானப்பா கிளப்புக்குள்ள ஏதாவது இழுத்து விட்டு போயிடாதியாடா லீவ் போட்டுருக்காருண்ணே. தம்பி. நீங்கள் அது என்னன்னு சொல்கிறா? ஏர்செல் மெமரி கார்டா? கைதட்டலாம் கைதட்டா. அவன் லவர்கிட்ட பேசுகிற ஞாபகத்தில் இருந்த விளக்குமா? மாப்பிள்ள இங்கே வாங்க. மாப்பிள்ள மேலே இருக்குது என்ன போட்டிருக்கு? ஏபிஜே மெரினா பீச். டாய் செத்துருவாடா நீ. உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனேன். மெரினா பீச்சா? ஏபிஜே நீ சொன்னீங்களா? அதே உண்மை. என்ன சொன்ன? மெமரியல் கிளப், அமயபுரம் கிராமம்,
இடையப்பட்டியை சேர்ந்த நாட்டாமை ஜெயராம் மாமா மாப்பிள்ளை ரெங்கராஜ் என் தம்பி சார்பாக 101. நன்றி மாப்பிள்ளை ரெங்கராஜ். ஓகே, பொம்பளை எல்லாம் ஒன்றும் தர மாட்டேன், தோடு கூட கழட்ட முடியாதா மேடம்? கொஞ்சம் கழட்டுங்க, மணப்பாரில் புதுப்பிச்சு நாளைக்கு தரேன் ப்ளீஸ். எங்கள் ஆத்தா கிட்ட எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட கூட நம்ம என்ன உதவினா கேட்கலாம். எங்கள் ஆத்தா கிட்ட ஒன்று மட்டும் கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பசிக்குது சோறு ஓடுங்க அத்தான்னா உடனே சோறு ஓடக்கூடிய என் தாய்மார். எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு பெண் இல்லைன்னா நானாம் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா அப்போலேருந்தே எனக்கு பிடிக்காது. ஆனால் அவர் மேலே பாசம் இருக்குது. ஏன்னா அப்போலேருந்தே அவர் மிலிட்ரி மேன் மாதிரி வரும்போதே கையிலேயே தூக்கி கட்டிட்டு வந்து மதக்கொதக்கன்னு அடிப்பார். ஒரு நாளில் 30 அரை அரைஞ்சார். எதுக்கு பாடிச்சுன்னு தீப்பெட்டியை காணாமடான்ட்டார். அப்படிலாம் அடி வாங்கு வாத்தியாட்ட அடி வாங்க நாளெல்லாம் கை தூக்குங்க. இதில் சில பேர் வெக்கப்படுவே நமக்கு அசிங்கப்படான்னு. தம்பி இப்போ உள்ள தம்பியெல்லாம் தூக்க வேணாம். இப்போ நீங்கள் தானடா வாத்தியார் அடிக்கிறிய. ஹலோ அண்ணா மைக்கில் வாலி மைப்பா ப்ளீஸ் ஏற்று ப்ரோ இன்னொரு வை. ஹலோ மை செட்டு போடுறது பெருங்கொண்ட ஒரு கலை. மனுஷனே சொன்னதை கேட்க மாட்டேன். மனுஷன் சொன்னால் ஏந்திர எப்படி கேட்கும். வாழ்த்துக்கள் என் தம்பி, சூப்பரா சிங்கக்குட்டி. அவன் நினைக்கிறேன் ஏத்துறியா இறக்குறியா நம்மளை லூசுன்னு இப்போதான் தெரியுமாடா. 21 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வந்துட்டியால தூமியை குடிக்கி எக்கோ வைங்க, ஒரு பாட்டு பாடிக்கிறோம். இல்லை முத கேதா பாட்டை பாட சொல்லி நீ வீட்டுக்கு போ, அப்புறம் பாரு இரு. ரொம்ப லவ் ஃபீலிங்கா சீரட் எடுத்து மடுவில் சுடு, சரியா போ. தென்பாண்டி நானும் பிறந்தது சிவகங்கையா, கோமாளி எம்கையார் பிறந்த மாவட்டம் சிவகங்கையா, தங்கம் பிறந்தது ராமநாடு, உலக நாட்டுக்கு ஒத்த தமிழே, இந்த உலகம் உள்ளவர பயங்காட்டினாரு. அவர் யாரு என்ன சொல்லுதங்கம், பேரு என்ன சொல்லுதங்கம், ஞான தங்கம். இந்த தமிழன் பூரா வணங்குற தெய்வம் ஏபிஜே அப்துல் கலாம் என்று இந்த புண்ணிய மேடையில கொஞ்ச நேரம் பாடுதங்கம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பாண்டி ராமன் நாடு தேசக்குல அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் தங்கியிருக்கிற மேய்க்கரும் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 நாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார். அந்த மேய்க்கரும் அவர்தான் அப்துல் கலாம். பாண்டி ராமேஸ்வரம் தீபத்துட அப்துல் கலாம். நீச்சர கட்டச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, நீச்சர எடுத்து ஆளும் ஆட்களையே உணர்த்தி காட்டி, வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேச புதா அப்துல் கலாம். புதா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி கலாம் அவர்கள் அப்படி இருந்தாராம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவராம். கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
நாடு அமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு தங்கமாக தங்கமாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த இந்திய மாநிலத்தில் உள்ள மனிதர்கள் மறக்கலாம், ஆனா உலகத்துல உள்ள என் தமிழர்கள் மட்டும் என்னைக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நாங்க மறக்க மாட்டோம் ஐயா. எத்தனை வாகனங்கள் பெரிய பெரிய காரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் பகுதியில் போயிட்டு இருக்கும், ரோட்டில் போகும். அவங்களுக்கு பிடித்தமான அரசியல் கொடி அதில் மாட்டியிருப்பாங்க. ஆமாண்ணே. ஆனால் ஆசிய கண்டத்திலே ஏன் காரில் உள்ள கொடி மாதிரி யாரும் மாட்டியிருக்க முடியாது. ஒரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய புகைப்படம் நிறைந்த, இன்னும் ஒரு பக்கம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இது விளம்பரம் அல்ல, இது ஒரு விழிப்புணர்வு. இவர்களை போன்று நாமளும் பிறருக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும். என் தம்பிகளுக்கெல்லாம் அது ஒரு எடுத்துக்காட்டு. வாங்க எங்கள் அண்ணே வாங்க. இந்த சொல்லிச்சுட்டி இல்லை அண்ணே 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 ஒரு நிமிஷம் கோச்சுக்கிறாதிய. முகவனூர் அதானே ஊரார்கள் குடும்பத்தார்கள் வேலுமுருகன் சித்ராதேவி நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 201 சரிதானே? என்ன வர வர தாலுகா ஆஃபீஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் பிள்ளையாக இருந்தால் நான் திருத்திக்கிறவில்லை, அப்புறம் எதுக்கு அங்கிட்டு போய் நீ என்னை வைவேன்? நம்ம ஒன்று எழுதி கொடுத்தா அவன் ஒன்று சொல்கிறேன். ஐயா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் படிக்கலைங்கய்யா, நான் ஆறில் பாதியில் நின்றவன். மேடையில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நான் படிக்கலை, எனக்கு ஆங்கிலம் தெரியாது. ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தா ஆங்கிலத்தில் என்னைய எங்கள் அம்மா எங்கள் அப்பத்தா எங்கள் ஐயாலாம் கெட்ட கெட்ட வார்த்தையாக எழுதியிருப்பாங்க. நான் நன்றின்னு ஓட்டு வைப்பேன். அதை ஒருத்தன் ஃபோன் அடிச்சு நீ உன்னைய மாதிரி ஒரு கூறு விட்ட கொங்காப்பைய எவனும் கிடையாதுண்டியா, என்னப்பாண்டிய உன்னை நோத்தவமான வஞ்சிருக்கேன் அவனுக்கு நன்றின்னு ஓடுறேன். சரியா? படிக்காது. ஆனால் உலகத்திலேயே எத்தனை பேர் படித்தாலும் அந்த படிப்புக்கான வேலை இந்நாட்டில் கிடையாது. நான் செய்த வேலையை நான் பெருமையாக சொல்லுவேன். நான் ஊரில் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. அந்த வாயிலா ஜீவனை மட்டும் நீங்கள் வழங்கலேன், அதை நீங்கள் வயிறு பட்னியை போட்டு மழை பெஞ்சாலும் அதை பட்னி போட்டு கட்டி போடுங்க ஆடுகளை, உங்கள் வயிறு அது பட்னி போடாது. அது நம்மளை காப்பாற்று. வாயிலா ஜீவன். நீங்கள் படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், சீரட்டு அடிக்காதீங்க. அப்படி தான் ஒரு மேடையில் சொன்னேன். உள்ளே வந்தேன், ஒரு பையன் அண்ணே சீரட்டு அடிக்காதுன்னு நீ என்னை சொன்னேன்லண்ணே, நைட்டு பூரா இருமை தாங்க முடியலண்ணே, இன்னையோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ட்டேன். சரின்னு கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன், ஒன்று கேட்கலாமாண்ணே, பீடி குடிக்கலாமாண்ணேன்ட்டேன். அப்படிலாம் இருக்கும். ஐயா எந்த கெட்ட வழக்கம் இல்லாத ஆளுங்க அந்த கூட்டத்தில் இருக்கீங்களா? இருந்தால் கொஞ்சம் அண்ணே அண்ணே மேடைக்கு வாவேன், உன் காலில் விழுந்த நான் விழுதி வாங்கணும். அண்ணே எந்த கெட்ட வழக்கம் உனக்கு இல்லை இல்லைண்ணே? லேடிஸு அது எப்படி? அதில் தானே தலை வச்சு படுப்பேன். நான் தான் சொல்லியிருப்பேன், இன்ஸ்டாவில் பார்த்துருப்பேன். பீடி கிடையாது, சீரட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, கஞ்சா கிடையாது, புயலை கிடையாது, அதெல்லாம் எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் ஒரு ஆள் இருக்கானா லேடிஸ் வயசில் கெட்ட ரோக்கராக இருப்பேன்னு. இன்னொன்று சொல்லியிருப்பேனே, குடிக்க சோறு இருக்கோ கஞ்சி இருக்கோ பெத்ததாயதை இப்போ கஷ்டப்படுறாங்களோ அது தெரியாது. பொம்பளைகிட்ட பேசணும். நான் யாத்துறேன் வெறி கொண்டுட்டேன். அது ஆனால் என் தம்பியில் பூரா இதை இன்ஸ்டாவில் போட்டு வேறு லெவலில் கிளப்பி விட்டேன். சரி இது கூட நான் ஏற்றுக்கிருவேன், மனசை ஆற்றிக்கிருவேன். ஓம் சத்தியை நான் என்னடா சொன்னேன்? இல்லை நான் என்னதான் சொன்னேன் உங்கள்கிட்ட கேட்குறேன். தெய்வரமா மயிரை புடுங்கினேன், அதை சொல்லலப்பா. நான் என்ன சொன்னேன் அதை கட் பண்ணிட்டாங்களே. ஐயா ஓம் சத்தியா இருக்கட்டும் எந்த சத்தியா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இந்துக்கள் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வமே துடியான தெய்வம், எல்லாமே சக்தி வாய்ந்தது. நான் தப்பாக சொல்லலை. ஓம் சத்திக்கு போகிற பொம்பளை ஆளுக பேசாமல் உட்காந்து ஓன்னு சொன்னேன். ஆத்தா உன்னை குத்தாட்டம் போட்டு வர சொன்னிச்சா சத்தியான தெய்வம் ஆதிவராஜ் சத்தின்னு தான் சொன்னேன். இதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க சத்தி பாருங்க சத்தி. இதே அந்த குழு தலைவரா? இங்கே வாவேன். இல்லை நீ ரொம்ப உணர்ச்சி வச்சு போறியா? உங்கள் வீட்டுக்காரம்மா டெய்லி போகுமா? ஓம் சக்திக்கு மாலை வர்ற பெண்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆத்தாவை என்ன செய்யணும்னா ஒரு மனதோடு நீங்கள் இருந்து போகும்போது கண்ணீர் மல்க. நீ கஷ்டப்பட்டு தானே போகிற, உன்னை வச்சுக்கிட்டு பொம்பளையில் அவ்வளோ கஷ்டத்தில் தானே மாலை ஓட்டு போகிறேன். ஆத்தா கஷ்டத்தை போக்குவான்னு. அப்புறம் உனக்கு என்ன மயிறு குத்தாட்டம்? ஆத்தா சொன்னிச்சாக்கா இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டு பராசக்தி ஆத்தா வரும்போது லேடிஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 2-3 வண்டியை கவுத்து விட்டுருங்கடி, வரும்போது குத்தாட்டம் போடணும். அந்த கட்டிப்பிடிடா பாட்டுக்கு சுமதி நல்லா ஆடுவா, அவளை வந்து டிரைவர் சீட்டு பக்கத்துலேயே ஆட சொல்லு. நாயம்மா
பாட்டு போட்டால் அங்கனே ஆடு, அங்கனே ஆடலாம். சிக்கு சிக்கன் ஆடுனா எவனும் கிடையாது. டிரைவர்கிட்ட போயிடுறேன். அவன் பாவம் பல்லு வளர்க்காம 7-4 பொண்டாட்டியை விட்டுக்கிட்டு அவன் கப்புளிங் நோக்கத்தில் அவன் வெறி கொண்டு இப்படி ஓட்டுவேன். ஓ கீராடை இப்படி போடுவேன். கட்டங்கு ரங்கு இங்குன்னு போட்டு இங்குன்னு போவேன். இவங்க இங்கேருந்து அங்கே போயிட்டு சுடிதாரோட யமுனா நதி கரையோரத்தில் அவன் பார்ப்பேன். யமுனா நதி இதேன்னு நினச்சி இப்படி திரும்புவேன். பக்கத்தில் சாதா நதியில் விட்டுருவேன். மட்டார்னு விட்டு 15 பேர் காலி. ஒரு ஒம்பளை நொண்டிக்கிட்டே வந்து காருக்கிட்ட இப்படி வச்சு வெடியை போடும். எல்லாரும் பாருங்க சத்தி எங்கள் நிலைமைய, இந்த வட்டம் ஆத்தா எங்களை சோதிட்டா, மயத்தை பிடுங்கிட்டா. உன்னை யாரும் குத்தாட்டம் போட சொன்னா? ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நீ சொல்றேன், வாகனம் ஓட்டக்கூடிய அத்தனை என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். நம்மளை பாதுகாப்பாக அழைத்து செல்லுகிறார்கள் ஓட்டுநர்கள் அத்தனை பேரும். கவனம் ஜதரம். ஆம்பளையில என்னைக்காவது சட்டியோட மாலை ஓட்டு போய் ஆடி பார்த்துருக்கியா? ஏன்னா ஆம்பளைக்கிட்ட அந்த வேதனை தெரியும். ஒரு சாமிகிட்ட ஒரு சாமி பேசாத அளவுக்கு யோசிக்கிட்டே வருவாங்க. இந்த பக்கத்தில் போய் பேசுவேன். என்ன சாமி எத்தனை வருஷமா மாலை ஓடுறிய? நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஐயப்பனுக்கு போடுறேன். இப்போ படிக்கட்டு அதே தானா கொஞ்சம் கூட்டிட்டாங்களான்னு கேட்பேன். இதில் எதுக்கு இந்த முண்டை விசாரிக்கிறான்னா, அந்த சாமி கணேஷ் போல் வச்சுருப்பேன். பக்கத்தில் போய் ஜெயிச்சா கேட்பேன், ஏன் சாமி பஞ்சாமிரத்தை டப்பா 100 ரூபா இருக்குமா? அவர் உடனே இருக்கும் இருக்கும் போயிட்டு உடனே பம்பையில் நீராட்டி இது பண்ணல. சரி சாமி புயலில் இருந்தால் ஒரு போட்டு கொடுங்களே, அதை முதல்ல கேட்க வேண்டியதானே. ஆனால் அப்படி மட்டும் ஒரு பஸ்ஸில் 10 பேர்கிட்ட புயல் இல்லை, ஒரு ஆள் மட்டும் வச்சுருக்கேன்னா தொலைஞ்சேன். அவன் ஓசை பிடிச்சி உருவியாவது கட்டுவாங்களப்பா. புயலை போடுறது புற்றுநோயை உண்டாக்கும், அந்த பாக்கெட்டில் தான் போட்டிருக்கு. அதை ஒருத்தன் அன்னைக்கு இப்படி காட்டிக்கிட்டு, இந்த வாயெல்லாம் வெந்து போட்டா இருக்குல்ல அந்த பாக்கெட்டில், அதை ஒரு ஆளுக்கிட்ட இவன் சொல்கிறேன் அறிவாளி, இந்த போட்டா இருக்குல்ல இது என்னன்னு கேட்குறேன். அவன் கேட்குறேன் என்னது? இதுதான் அந்த புயலை ஓனரோடைய போட்டான்றேன். ஓனர் எப்படியாடா இருப்பார்? அதுலேயும் நம்ம ஆள் கண்டுபிடிச்சாங்க. கணேஷ் புயலை வட்டா பொம்பளையிட்ட போய் முத்தம் கொடுக்க முடியலையே, வீசி கிடக்கான், பூலிப்பான். ஆனால் இத்தனை வேதையும் சுமந்துக்கிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டு குடும்பத்தை காக்கிற தாய்மார்களுக்கு ஒவ்வொரு கணவன் மாறும் முக்கு ரோட்டில் செலவைக்கணும். எல்லாம் பொண்டாட்டிக்கு பயந்தாளெல்லாம் இருப்போல, அதே படக்குன்னு தட்டுற பொம்பளையாடெல்லாம் ஒன்று சொல்கிறேன். ஆத்தா தண்ணி அடித்தா கூட புருஷன்ட்ட போய் பல்ல விளக்கிட்டு வாடா முண்டேன்னு சொல்லிட்டு முத்தம் கொடு. கணேஷ் புயலை போட்டிருந்தாங்கன்னா பக்கத்தில் விடாத. இம்புட்டு புயலை வச்சுக்கிட்டு இப்படி வர்றேன் பொண்டாட்டிக்கிட்ட. ஓ அது என்ன பீனாத்தான் வருது போடி அப்படின்னு பொண்டாட்ட முத்தம் கொடுத்துருக்கேன். கோமா 108 தூக்கிட்டு போயிட்டாங்க. டாக்டர் கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு. புயலோட முத்தம் கொடுத்தாரு. அப்படியா, நீங்கள் 15 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரே ஒரு விஷயம், தீய வழக்கங்களை மறந்து இந்த உலகத்தில் பிறவி என்பது ஒரு தடவை தான். எங்கள் அண்ணன் தம்பிகளா, என்னை மாதிரி ஒரு மானங்கட்ட குடியாரே உலகத்தில் யாருமே கிடையாது. என்னையத்தையும் சொல்கிறேன். எஸ் 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 நான் தான். நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. உனக்கு 100 ரூபாய்க்கு 300 ரூபா தரேன், போயிரு. என் நம்பர் இந்த மேலே இருக்க நம்பர் தான் என் நம்பரு. ஸ்ரீ ஹரி ஆம்புலன்ஸ் டிராவல்ஸ், ராக்கி டிராவல்ஸ், ஆசாத் ரோடு, கருமலை உறவுகள் சார்பாக ரூபாய் 501 சீப்பையில். மேலே இருக்க நம்பர் கீழே நம்பர் போட்டுறாத, இவனுக்கு போயிடும் உடனே. ஈண்டி அது எங்கள் அப்பா நம்பர். எங்கடா பெட்டிக்கா என் தம்பியை காணா? சந்துரு சாப்பிட எதுக்கடா போனேன்? உண்மையிலே நோட்டீஸை படிக்கிறது நல்லது. என்ன கருத்திலும் புனல்வாளம் குடிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி ஒன்றியம் பழையகோட்டை கிராமம் தோப்புப்பட்டி தெற்கு களத்திலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படியா. என்ன சொன்னாலும் இரிட்டிய என்ன 18ஆம் படியா கருப்பசாமி ஆலய திருவிழாவை முன்னிட்டு எக்கோவேனா தெய்வ திரு வெள்ளையன் மகன் முனியப்பன் மகன் வீராசாமி அருள்வாக்கு பூசாரி இவர்களின் குடும்பத்தால் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தோப்புப்பட்டி தெற்கு களத்திலே ஒன்றுபட்ட அத்தனை கிராமத்தார்கள் ஒன்று கூடி ஒரு மனதோடு இந்த கருப்பனை வணங்கி இந்த களத்திலே அமர்ந்து அன்பை வாரி கொடுக்கக்கூடிய நாடகமா கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும்.
கொஞ்சம் மேலே ஏறு அப்படி. நமக்கு கண்டென்ட்டுக்கு ஆள் வேணுமா இல்லையா? அதுவாக வந்து சிக்கும் போது எதுக்கு நான் கண்ணியை கலட்டணும்? மைக்கில் சொல்லுங்க ப்ரோ. பாம்பாட்டி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். கிளவி இப்படி சாக முட்டுன்னா நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னையெல்லாம் குட்டியை பிஸ்கட்டை ஊட்டி ஊட்டி வளர்த்தான் கோத்தா விடு. அது என்ன சரக்கு கொல்ல பார்க்குற என்னைய என்ன சரக்கு நான் அடிச்சேன் சொல்லுனே. அதில் எங்கள் அண்ணன் தான் பெரியம்மா மையன். நீ நல்லா இருக்கண்ணா அதில் சொல்லுனே. அது என்ன சரக்கு அடிச்சேனா? ஓல்டு சிப்பு விழுந்துக்கிற சப்பு சைடிஸுக்கு ஓல்டு சிப்பு. எனக்கு ஒரு உதட்டோட ஒரு முத்தம் கொடுக்குறியா? நான் இப்படின்றே என்னை ஒரு தடவை சூம் பண்ணுறேன் எங்கள் அண்ணன். அதான் பாசம். ஏய், உலகத்தில் குடித்தால ஊரம் கட்டையும் கிடையாது. குடிக்கிற ஆள் தானே உண்மையிலே ரொம்ப நல்லவே இருக்கேன். ஸோ ஏன்னு கேளு, குடிச்சாத்தே எல்லா உண்மையும் உளறிடுவாங்க. சரி போதும், இதுக்கு மேலே என்ன தாக்க முடியாது. நாடகம் கட்டு போயிடும். எனக்கு கிருகிருன்னு வருது. என்ன ஊரு? பாம்பாட்டிப்பட்டி. பாம்பாட்டிப்பட்டி. பாக்கியராஜ். பாக்கியராஜ். அம்மா பேரு? அம்மா பேர் மலவனந்தா. ஓம் மனவரந்திரம் சுரேன் புத்திரமேக. அப்பா பேரு? அப்பா பேர் சுப்பன். சுப்பன் புத்திரபுத்திர சுவேம். தனபாலு சுமதமனையான்மியாவ். சின்ன பொண்ணு நாமதேரமியாவ். வீரபோக மதுரமணியா. ஓம் சித்திரம்படினால கர்ப்பத்தினோட 18 மணிக்கிறோட பேசுவேன். கீதமணிதா சுவான் மணி. ஓம் கீதனா சுவாந்திரமண சுவாக சோக நெய் எடுத்துருவா. வேற யாருக்கு அர்ச்சனை பண்ணணும் வாங்கோ. கலை அலங்காரில் ஸ்ரீதர் ஐயருக்கே டப்பு கொடுப்பேன்டா. பி குறும்பப்பட்டி. KR மோகன்ராஜ். ஆர் முத்துகிருஷ்ணன். MR பிளாக் பயலுகடா கொடூரமா 101. தோப்புப்பட்டி எக்ஸ் வார்டு நம்பர். எங்க அண்ணன் பேரு திலீபன் ராஜ். எங்க அண்ணன் சார்பாக எனக்கு பொன்னாடை அளிக்கிறார். ஒரு 200 ரூபா உடனே 200 ரூபா விடு. சரி 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 ரைட் ரைட் ரைட்டு 200 ரூபா விடுனே விடு. வடை வாங்கி சாப்பிடணும். அந்த உனக்கு அமைத்தி விட்டாங்க. போ இதான் தம்பி தான் அந்த உட்காந்துருக்கேன். அழகரு. ஆமா MLA மையம் காட்டுறேன். மாடுக்கே இந்த நிலைமைன்னா நீ என்ன கவுன்சிலராக இருந்தா என் வெதரை கடிச்சிருவேன். ஒரு அன்புதான். எதுக்கு தேன் கும்புறிய? வர்ற எலெக்ஷன்ல நெல்லு. எனக்கு இல்லை, உனக்கு நான் சொல்லணும். நீ முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஏய் தெரியாம சொல்லிவிட்டேன் போ. தெரியாம சொல்லிட்டேன். அவன் போயிட்டான பாருங்கடா. போயிட்டானா அண்ணே போயிட்டாரு. எவ்வளோ இதை பண்ணி இவனை போகிறோம். பேண்ட்டு கிழிஞ்சு வச்சுடா. காலையில் 5 மணிக்கு சொல்லுவேன். காசு கொடுக்கும் போது வந்தது யாருன்னு சொல்லு. எதில் விட்டேன்? என்னப்பா வெளில நான் 5:30 வாங்க பல்லு விளக்கிட்டு. வரி தெரியாமல் நிற்கிறேன்ப்பா. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்களை விமான நட்சத்திரம் கொல்லிமலையிலிருந்து வருவதாக காத்திருக்கிறா. கிங்லாக் என் அன்பு தம்பி சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொள்ள. அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி பாசத்தம்பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக தோன்றி நடிக்க காத்துக்கொள்ள. நடிப்பு கொடூரன், காம கொடூரன். அந்த வேஷமே தானே. கன்னிச்சாமி அவர்கள்
காமாஜுரா அரக்கனாக நடிக்க காத்து நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மேதைகள், என்னுடைய செல்ல மாணவர்கள், என்னுடைய அக்கா மகன், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பக்கத்தில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து 132 கிலோ எடை, 3 கிலோ மனுஷன். பப்புல தெரியுமா? இப்படித்தான் உசி பேத்தி விட்டுறிய, கடைசியில் எனக்கு வாயில் வச்சுட்டு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் ஏய் பேசாமல் வாயை மூடிட்டு. ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். ஒரு நடிகன் நிற்கும் போது ஒரு நடிகனை யாருமே சொல்லாதீங்க. எனக்கு மட்டும் கிடையாது, எந்த நடத்துக்கு வேணால் போங்க. அந்த நடிகன்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஒரு நடிகன் இருக்கும்போது ஒரு நடிகனை சொல்லுகின்ற பொழுது என்னையை பற்றி ஒன்றும் கிடையாது, மற்ற நடிகருக்கு மனம் புண்படும் என்பதை தெரிவித்துக் கொடுங்க. திறமை எல்லாத்தையும் இருக்குது. நான் வளர்த்து விட்ட ஆள் எல்லாருமே இந்த உலகத்தில் 1000 வருஷம் வாழ போகிறானா? கிடையாதுல்ல. எம்கேஆருக்குன்னு சாவுன்றது ஒன்று தான், நான் வளர்த்து விட்டு சாவுன்னு ஒன்று தானே. எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்? ஆனால் இவ்வளோ நாள் இந்த நாடக உலகத்தில் அத்தனை பேரும் போராமப்பட்டு ஒரு கோமாளி மட்டும் நடமாடுறான்னா எம்கேஆர் தான் காரணம். எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம், என் கள்ளிச்சேரி காளிமுனியே, எங்கள் அண்ணன் தம்பியோடைய அன்பு மட்டும்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கேன். என் அன்பு செல்ல மாணவன், உலக புகழ்பெற்ற பாலமேடு மண்ணின் மைந்தன். இந்த பாலமேடு கிராமம் பெரிய பெரிய மேதைகளும் ஞானிகளும் ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன அந்த கிராமத்துக்கு இம்பட்டுக்கான பச்சை மண்ணு ஒரு பப்புன் இன்னைக்கு உலக தமிழனுக்கு பூரா பேர் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். என் செல்ல மாணவன் பாலமேடு பப்புலு அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறாங்க. என் வாட்ஸ்அப்பில் நேற்று ஒரு 3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எம்கேஆர் அண்ணே, நீங்கள் நினச்சா தினமும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். பாலமேடு பப்புல 22 மேடை ஏற்றிட்டியே, அவன் மடுவை தவிர ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொன்னேன். காரணம் அவன் மடுவு தான் ஹைலைட். வருவேன் பாரு, எந்த மடுவு? பால் போய் சத்துறான்டா. அதனை தொடர்ந்து ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரியன், நாட்டிய தாரைகள். ஏன்னா இந்த நாடகத்தில் சிறிபாட்டு ராஜபாட்டு சொல்லிட்டேன், உங்களிடம் வருவேன். ஓகே ஓகே. தொடர்ந்து என் அன்பு தங்கச்சி துர்கா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பெண்பாட்டு இசையமது. எத்தனை ஹார்மோனிய சக்கரவர்த்தியை சந்தித்தவன் இந்த கோமாளி. ஆனால் ஒவ்வொரு ஹார்மோனிய சக்கரத்தினுடைய குரல் எனக்கு பிடிக்கும். மக்கள் ரசிக்கிறார்கள், நான் ரசிப்பேன். அதிலே ஒரு நபர் தான் என் அன்பு தம்பி சந்துரு. சந்துருக்கு ஒரு ரசிக்கக்கூடிய அவனோட குரல் தான் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டு. வாழ்த்துக்கள் தம்பி. என் அன்பு தம்பி சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அஞ்சலிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவம் பேர். அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனே. மாறி போன போதும் இது தீரு போகும் வீதி, மாறி மாறி தூக்கும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போது பின் பழிய சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா, பின் பழியை தீர்த்திடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு, என்னது யாரு? இது மன்னவ பேர். இந்த வானத்தை போல மன்னம் படித்த மன்னவனே,
கருப்பம்பட்டி போண்டா ராசா. போண்டா ராசா. போண்டா ராஜான்னா காலையில் 4 போண்டா திங்காம அவர் பல் வளர்க்க மாட்டார். போண்டா ராஜா சார்பாக ரூபாய் 50. நன்றி உறவை. ஆனந்தி ரேடியோ விசில் வராமல் வயசிங்க நல்லா இருந்துச்சு. எந்த பையன் கண்ணு ஓட்டுச்சோ நல்லா 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 ப்ளீஸ். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன். இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த தம்பி சாதாரண வாத்தியார்ட்ட படிக்கல. மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு இடத்துல சொல்லு சுத்தமாக அங்கே கனார கனாரன்னு சத்தம் கேட்குதுன்னா அரசகுலம் டிவி ஜெயம் சித்தப்பா மாணவராகத்தான் இருக்க வேண்டும். நாடக உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களை உருவாக்கிவிட்டு 200 பேரும் சொத்து மாடு தான் போக்கு மாடு இல்லை என்று நிரூபித்தார். காரணம் வாத்தியாருடைய ராசி. ஒரு குருநாதர் என்பவர் நல்ல மனதோடு பாடம் எழுதி கொடுக்க வேண்டும். 2வது மாணவர்களிடம் காசுகளை எதிர்பார்க்காமல் எழுதி கொடுத்தாத்தான் அந்த எழுதி கொடுத்த பாடம் மனசிலே ஒட்டும். அவன்தான் பெரிய கலை ஞானியா வருவான் என்பது என் அன்பு தம்பி. அப்படித்தான் அரசகுலம் டிவி ஜெயஞ்சித்தப்பா மாணவரும் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மருது கைதட்டல வீட்டுக்கு போ. சூப்பர். அதான் அவள் இங்கே ஏன் கைதட்டல உன்னோட அப்படி சொல்ல சிங்கா நீ ஒரு ஆள் போதும். அவர் பப்புனுக்கு ஒரு பாடம் எழுதி தரவாப்பா. பின்றாப்புலங்க அண்ணே வெள்ளரிக்காய் கதையா வெள்ளரிக்காய் எடுத்து வந்து யானையை செஞ்சிரு ஏன்றா இவனை சொல்லிட்டு அப்புறம் பண்ணுறேன். இல்லை யானை மூடாக வேணாமா பெரிய உருவம் தந்த ஒரு கதைன்னு இன்னை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க வெளிநாடு வரைக்கும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் தம்பி எண்டபுலின்ற ஒரு கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் பல வாத்தியத்தை சேர்ப்பார்கள். அடிங்கப்பு மணிவேல்.
எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. கை தட்டினா அவர் தான் நமக்கெல்லாம் ஜாமி. பாத்தி நல்லா இருக்கா? நேரத்தையும் தொழில் ஓட்டேன் புதுசு. அவன் அடி பிச்சுருவேன். வண்டி ஓட்டான்னு வைவேன். இது யாருப்பா அகராதியா இதில் கேட்குறேன். ஐயா வாலியம் வைங்கியா. நான் பேசுனா கனார்னு கேட்க. ஏன் தொண்டைக்கு எப்படி இருக்குன்னா எவனும் பேச முடியாது. அன்பார்ந்து அம்மன் பெயின் குரூப்ஸ் பெரிய குளத்துப்பட்டி உறவுகள் சார்பாக 50 ரூபா. எந்த தம்பி நீ காசு வாங்காத. நீ காசு வாங்கும்போது தரத்தினையும் பிடிச்சி 50 ரூபா வருதுடா. இவன் பரவாயில்ல தம்பி, நீங்கள் வாங்குங்க. 100 வருது. சரி வாங்குறேன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறான் பேரும் புகழும் பெற்ற என்னுடைய மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள். சீன்தாளம் என்ன ஒன்று அமைச்சர் மையன் அங்கனே இருப்பார். இங்கே வாங்க போ பிறகு தண்ணி கூதி. இங்கே வாங்க. என்ன இங்கேயே நிற்கிறீங்களா? என்ன நக்கல் மயிர் பண்ணுறீங்களா? சொல்லுங்க மாமா. 2 புரோட்டா எனக்கு வாங்கிட்டு ஒரு ஆம்லேட் ஒன்று வாங்கிக்கோங்க. சரி மாமா. உங்களுக்கு ஒரு கிரேவி ஒன்று கட்டிட்டு வாங்க. என்னடா ஹோட்டலுக்கா சொல்கிற? என்ன வேலைக்கு வந்த? தாளாசி மாமா. போய் அதை பிடுங்கு. அதை எடுத்துட்டு வா. அப்படியே வர்றாரு. பெரிய ஏர்போர்ட்டில் வேலை ஆக்குற மாதிரி. கரெக்டாக சூம்பு. மைக் டெசின் பண்ண உன்னை கூப்பிடல. என்னப்பா அது அது உண்மையிலே டாக்டருக்கு அது படிக்கணும். ஏன்னா டாக்டர் தான் உடம்புல உள்ளதை எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. நீ பின்றிய சுப்பு போடலைன்னா அவன் ஆம்பளை தானே, உனக்கு என்ன வைக்கான்? தம்பி நாளைக்கு முண்டம்மாவா? சரி மாமா. சரிம்மாவா? பாடுற பாட்டு கரெக்டாக போடு. கொஞ்சம் எக்கோ வைப்பு. கொஞ்சம் எக்கோ வைங்க. அவன் ஒவ்வொரு பட்டனா தேர்றான்டா. ஹலோ 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 ஹலோ. தம்பி நீங்கள் ஒன்றும் அலோ சொல்ல, நீங்கள் அலோ மசூர் சொல்ல வேணாம். நான் பாடுறதுக்கு தாளம் மட்டும் பாடுங்க. கரெக்டாக போடணும். போட்டுருவோம்மா. இஞ்சிடோ பழகா மாமா இல்லையா? மாமா மாமா. அம்மா மாடுகள் அத்துரு போயிருச்சு. அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டா போடுங்க. பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான். சூப்பரா இருக்கும்மா. இது எதுக்கு வச்சிருக்க? வாசிக்க. நான் பாடும்போது இதை வாசிக்கணும். அப்படி சொல்லு. சன்புள்ளையானாலும் நான் புள்ளதாயா, நீ சின்னவனானாலும் ஏன் மன்னவன் தாயா. ஏலே நீ லூசா நான் லூசாடா? அவரானே அடிக்க சொன்னாரு. ஏலே இந்த இருக்குடா. நான் பாடும் போது இதை வச்சுக்கிட்டு கற்கா 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 கற்கான்னு போடு. இப்படி அடிக்கணுமா? கரெக்டா போன. சரிங்க. ஏறுமுனைக்கு நீர் இங்கே எதுவுமே இல்லை. கற்கா கற்கா. ரொம்ப அனாதே சாக போறேன். அப்போ கொண்டே விடுவேன். ஏலே கற்கா சொல்லக்கூடாது. இப்போ இந்த இடத்துல போ கிரா கிரா கிரா. அவ்வளோ கரெக்டா பொண்ணு. போறவளே பொண்ணு தாயி கிரா கிரா. கொஞ்சம் அங்கிட்டு போய் படுறா. மாப்பிள்ள நான் அரைஞ்சே வருவேன். கரெக்டாக போடணும். சரிங்க மாமா. கரெக்டாக போடுங்க மாப்பிள்ள. அது எப்படின்னா இந்த இருக்குல்ல 2 அதை வச்சுட்டு கிச்சா 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 கிச்சா.